மின்னம்பலம் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு 4 திரைப்பட ஆர்வலர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா அவங்களோட கலந்துரையாடலில் இருக்கிற 2 முக்கியமான விஷயங்களா இருக்கிறது. ஒன்று, நம்ம தமிழ் திரைப்படங்களில் எழுத்தாளர்கள் நிறையா பேர் வரணுங்கிறது. ரெண்டாவதாக இருக்கிற விஷயம், நம்ம தமிழ் இலக்கிய உலகிலேயே நிறையா புதினங்கள் இருக்குது, அது எல்லாமே திரைப்படங்களாக மாற்றப்படணுங்கிறது. இல்லை, இந்த புதினங்கள் திரைப்படங்களாக மாற்றப்படணுங்கிற விஷயம் ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வருது. நிறையா திரைப்பட ஆர்வலர்கள் அதை செஞ்சு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நமது இயக்குனர் வெற்றிமாறன் அதை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் தமிழ் திரையுலகத்திலேயே ஒரு புதினத்தை சரிவர அப்படியே திரைப்படமாக மாற்றின ஒரு படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த படம் 1977 இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் வெளியாச்சு. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தனோட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புதினம். நிறைய பேர் அதை வாசிச்சிருக்க வாய்ப்புண்டு. எழுத்தாளர் ஜெயகாந்தன் எடுத்துட்டீங்கன்னா அவரோட கதைகள் எல்லாமே ரொம்ப விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒரு சாதாரண மக்கள் எடுத்து படித்து உடனே கடந்து விட்டு போகிற மாதிரி இருக்காது. ஒரு சாதாரணமான ஒரு புதினமாக இருக்காது. அவர் சொல்கிற கதாபாத்திரங்கள், கருத்துக்கள், தத்துவங்கள் எல்லாமே ரொம்ப விவாதத்துக்கு உட்படுத்துகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட கதைகள் எல்லாத்தையுமே அமைச்சிருப்பார் ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான். அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த கூறுகள் எதுவுமே மாறாமல் அதை அப்படியே திரைப்படமாக எடுத்தாங்க. இந்த புத்தகத்தை படிக்காதவங்களுக்கு இந்த கதையை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம் சொல்லிட்டு ஒரு சிறுகதை ஒன்று இருக்குது. அந்த சிறுகதையில் என்ன இருக்குன்னா, ஒரு பார்ப்பன வீட்டு பெண் அவங்கள ஒரு காரில் வர ஒரு இளைஞன் அடையாளம் தெரியாத ஒரு இளைஞர் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்திடுறாரு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை அந்த பொண்ணு தன்னோட அம்மாட்ட சொல்லுவா. அம்மாட்ட சொல்கிறப்போ அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸு, அந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு தெரியாமல் அந்த அம்மா பாதுகாத்துட்டு ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பாங்க. அதான் அந்த சிறுகதையோட கதை. ஒருவேளை அந்த அம்மா அப்படி சொல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்லி இந்த சமூகத்துக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது தான் சில நேரங்களில் சில மனிதர் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் லக்ஷ்மி, ஸ்ரீகாந்த், நாகேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. அண்ட் லக்ஷ்மி அம்மாவுக்கு இந்த படத்துக்காக தேசிய விருதும் கிடைச்சிச்சு. இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை தமிழ்லே வந்த முக்கியமான திரைமொழி கொண்ட ஒரு திரைப்படமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வரைக்கும் தமிழ் திரையுலகில் நிகழ்ந்துட்டு இருந்த திரைமொழி வேறையா இருந்துச்சு. ஆனால் இந்த திரைமொழி இருக்குல்ல, இந்த படத்தில் இருக்கிற திரைமொழி ரொம்ப காட்சி வடிவமாக இருக்கும். ஏன்னா நாடகத்திலிருந்து நம்மளோட திரைப்படங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருந்தனால ரொம்ப வசனத்தை வச்சு தான் நம்மளோட திரைப்படங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நிறையா காட்சி வடிவமைப்பாக இருக்கும். குறிப்பாக ஒளிப்பதிவு விட்டல் ராவ் அவர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒளிப்பதிவு இந்த படத்தில். அதனால இந்த படம் இந்த தமிழ் திரைமொழியவே மாற்றின ஒரு முக்கியமான படமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜெயகாந்தனோட பல கதைகள் சமூகத்துக்குள்ள ஒரு விவாதத்தை உண்டாக்கும்னு. அதுபோலவே சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையில் வர அந்த கங்காங்கிற கதாபாத்திரம், அதை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள், கடைசியில் கங்கா எடுக்கிற ஒரு முடிவு, இது எல்லாமே கொஞ்சம் விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை திரைப்படமாக எடுக்கிறப்போ எந்த இடத்துலையுமே அதை மாற்றிக்காம அந்த கருத்தை அப்படியே எடுத்திருந்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. முன்னாடி ஒரு இடத்துல இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா இருந்துன்னு சொல்லியிருந்தேன்ல, எந்தெந்த இடங்கள்லனா, குறிப்பா படத்தோட ஆரம்ப காட்சியில கங்கா கதாபாத்திரத்தை ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் பாலியல் வன்புணர்ச்சி செய்வாரு. அந்த அடையாளம் தெரியாத நபரை காட்டின விதம், ஒரு மாதிரியான ரொம்ப குறைவான வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த காட்சியில தொடங்கி இந்த படத்தோட இறுதி காட்சி வரைக்கும் படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பா இருக்கும். பல இடங்கள்ல ஒரு சர்வதேச படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை நமக்குள்ள கடத்தும். அடுத்தது நடிகர்களோட நடிப்பு. இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. நான் முன்னதே சொன்ன மாதிரி லட்சுமி அம்மாவுக்கு அப்போ இந்த படத்துக்காக தேசிய விருதும் கிடைச்சது. இன்னொரு கதாபாத்திரம் விஸ்வநாத சர்மா. இந்த விஸ்வநாத சர்மா யாருன்னா, ஏறத்தாலும் நம்ம ஜெயகாந்தனோட ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு தோற்றம் தான் விஸ்வநாத சர்மாவுக்கு இருக்கும். அது எப்பயுமே ஜெயகாந்தன் சில இடங்களில் அதை பண்ணுறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். நாகேஷ் அது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அடுத்தது ஸ்ரீகாந்த். அந்த ஸ்ரீகாந்துக்கும் லட்சுமி அம்மாவுக்கும் இடையான சில காதல் காட்சிகள், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருக்கும். அதே போல் இதை சிறப்பாக தயாரிக்கவும் செஞ்சுருப்பாங்க. அடுத்தது இசை. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவரோட இசையில் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாத்தையும் எழுதினது நமது ஜெயகாந்தன் அவர்களே தான். இல்லை, முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர கண்டதை சொல்லுகிறேன் அவ்வளோ அற்புதமான ஒரு பாடலாக இருக்கும். அதுவும் இந்த கதைக்கு ஏற்ற ஒரு பாடலாக இருக்கும். அதே போல் படத்தோட இறுதி காட்சியில் வர வேறு இடம் தேடி போவாளோங்கிற ஒரு பாடல். இதை தாண்டி பல இடங்களில் பின்னணி இசையுமே ரொம்ப கச்சிதமாக போட்டிருப்பாரு எம்எஸ்வி. நான் முன்னே சொன்ன மாதிரியே சில நேரங்களில் சில மனிதர்கள் அதோட புதின வடிவத்தை சரியாக திரைப்படமாக மாற்றின ஒரு படம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் இதை அப்படியே வச்சிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. இதை புத்தகத்தை படிக்காதவங்க
நிச்சயம் புத்தகத்தை படிச்சுட்டு வந்து இதை பார்க்கலாம்னு சொல்லுவேன். என்ன ஒரு விஷயம்னா, அந்த படத்தோட இறுதி காட்சி புத்தகத்தில் அந்த கதை முடிகிறது வேறையா இருக்கும். கங்கா கதாபாத்திரம் பக்கத்தில் ஒரு குடுவையில் மது இருக்கும். அந்த மதுவை வந்து அவங்க அருந்திட்டு உள்ள அவளுக்கு எரிஞ்சிச்சு எரியட்டுமேன்னு முடிச்சிருப்பாரு. அந்த எரியட்டுமேங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து அவ்வளோ பெரிய வழியை நமக்குள்ள கடத்தும். ஆனால் இந்த படத்தில் வேறு இடம் தேடி போவாளோன்னு ஒரு பெரிய பாடல், அந்த பாடலில் அவங்க வெள்ளப்புடவை கட்டிட்டு லட்சுமி அம்மா வருது, இது எல்லாமே வந்து அதே ஒரு உணர்வை கடத்துறதுக்கான ஒரு காட்சியாக தான் இருக்கும். ஆனால் அந்த எரியட்டுமேக்குள்ளே இருந்த ஒரு உணர்வு அது வேறையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் தமிழ் திரையுலகத்தோட ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தவற விடாமல் போய் பார்த்துருங்க. இதுபோல் தமிழுக்கும் திரைப்படங்களுக்கும் இருக்கிற தொடர்புகளை பற்றின காணொலிகளோட நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.